அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தமிழகத்தில் பரபரப்பு, ஸ்டாலின் திகார் சிறையில் அடைப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ தமிழகத்தில் சமீப காலத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தலைமையகம் வசமாக சிக்கி கொண்டாங்க இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் கூடிய நிறுவனத்துடைய அமைச்சர், டாஸ்மாக் கூடிய அமைச்சராக இருக்கார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் நிறைய பணங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களும் நிறைய எவிடன்ஸ்களும் சிக்கியிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்த எவிடன்ஸ்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எவிடன்ஸின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கியிருக்காரு. அனைத்து பணங்களுமே, மெகா ஊழல் செய்த அனைத்து பணங்களுமே திமுகவுடைய தலைமைத்துடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. திமுகவுடைய பின்னிருந்து இயங்கக்கூடிய சபரீசனுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சென்றிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழகத்தில் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சமீப காலத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்கு இல்லையா. செந்தில் பாலாஜியோடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முதல் முறையாக நடந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா 40,000 கோடி மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனங்கள் செய்து தகுந்த எவிடன்ஸுகளும் பார்த்தீங்கன்னா வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியே இருந்துச்சு. இப்போ தகுந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா வசமாக நீதிமன்றத்துக்குள்ள சிக்கிருக்கு. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திகார் சிறைக்கு செல்வது உறுதி அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிடிவாரண்டோடு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த கதையும் முடிய போகுது. ஸ்டாலினும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வசமாக சிக்க போகிறாங்க. இதில் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இப்போ முக்கிய புள்ளிகள்லாம் சிக்கினாங்க அப்படின்னா திமுகவுடைய தலைமையகம் ஒட்டுமொத்த கதையும் முடிய போகுது. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று காலையிலே பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி அப்படின்ற மாதிரி வெளியே இருக்குது. இருந்தாலும் கூடிய விரைவில் திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இருந்தாலுமே திமுகவில் அடுத்தடுத்த முக்கிய அமைச்சர்களும் சிறைக்கு செல்லத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் திமுகவுடைய தலைமையகம் நடக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த 1000 கோடி மெகா ஊழலின் அடிப்படையில் இந்த பணங்கள் அனைத்துமே வசமாக தகுந்த எவிடன்ஸுகள் சிக்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா பணங்கள் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.